என் பேர் வந்து ராஜேஷுங்க. நாங்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு கூலி தொழிலாளி குடும்பத்தை வந்து நாங்கள் வந்து சேர்ந்தோம். லாஸ்ட் ஒரு 6 months பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கட்டி வந்திருந்தது. இந்த கட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நிறைய பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் கேட்டேன். அவங்க சொன்ன அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உண்டான செலவெல்லாம் வந்து என் வாழ்நாளில் நான் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை, அவ்வளோ அதிகமாக வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி கற்பகம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் போய் பாருங்கள், அவங்க நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கோபிநாதன் சார் வந்துட்டு வந்து ஒருத்தர் வந்து பார்த்தேன். அவர் வந்து பார்த்து ஒரு 4 days இந்த கட்டியை வந்து ரொம்ப கம்மியான செலவில் வந்து இதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து உண்மையான முழுசான காரணம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கற்பகம் ஹாஸ்பிட்டலு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோபிநாதன் சார் தான். ரொம்ப சிறப்பான ட்ரீட்மெண்ட்டு, எல்லாமே எதுவுமே குறையுன்னே சொல்ல முடியாது. உண்மையாக இவ்வளவு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான், வேற எந்த ஹாஸ்பிட்டலுமே வந்து கிடையவே கிடையாது. நல்லா பார்த்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எல்லா பக்கமும் போய் கேட்டுட்டு ரொம்பவும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம். எல்லா பக்கம் பார்த்துட்டு முடியாதப்பதான் லாஸ்ட் இது சொன்னாங்க, சொன்னாங்க அப்படிதான். ஆனால் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்த கொஞ்சம் பிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா நல்லபடி இருக்காங்க. இந்த பிரச்சனை என்னெல்லாம் பேசுறாரு. ரொம்ப நன்றிங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மென்மேலும் வந்து நான் ரொம்ப வந்து வளர்ச்சி அடையிருக்கு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் வந்து கோபிநாதன் சாருக்கும் அந்த சர்ஜரி டீமுக்கும் என்னோட நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்.